கையிலே ஆகாசம் கொண்டு வந்த உன் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா கண்ணிலே நீராட காஞ்ச இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கார். பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா. இந்த கார் மாடல் பார்த்தீங்கன்னா வேக்னார் VXi ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 1000cc 1 லிட்டர் இன்ஜின். பை ஃப்ராங்க் சொல்ல போனால் எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து கார் வாங்குகிற ஐடியாவே கிடையாது. பைக் வாங்குகிற ஐடியா தான். நான் பைக் வாங்கணும் தான் இருந்தேன். எனக்கு எதுக்கு இப்போ ஒரு காரு, லைக் இது நான் சம்பாதிச்சு வாங்கினேன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தோணலாம். இந்த கார் வாங்குறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அதை வந்து நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கையிலே ஆகாசம் கொண்டு வந்த உன் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா கண்ணிலே நீராட காஞ்ச நிலம் போராட பூத்ததே ஆயிரம் பூ சிரிச்சிடு ராசா தூந்திருந்த கேணிலும் பால் சுரக்க கூடுமையா துதுவட காம்பிலுமே தேன் வழியாதோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிளியர் பண்ணிக்கிறேன், இந்த கார் வந்து நான் சம்பாதிச்சு நான் வாங்கலை. மோரோவர் எனக்கு இல்லை என் ஃபேமிலிக்கு வந்து கார் வாங்குகிற ஐடியாவே கிடையாது. இந்த கார் வாங்கினது எனக்காக தான், நான் கேட்டதுனால மட்டும்தான். See guys, ஸோ எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 2016 நாங்கள் ஒரு பைக் யூஸ் பண்ணிருக்கோம். அப்பாவும் அதே பைக் தான் யூஸ் பண்ணுவார், நானும் அதே பைக் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக் வந்து வாங்கலாம், ஏத்தர் பைக் வாங்கலாம். அதுதான் எனக்கு பிளான் இருந்துச்சு. அது வந்து 1,30,000 சம்திங் வந்துச்சு ஆன் ரோட் ப்ரைஸ். எனக்கு கார் வாங்குகிற ஐடியா சுத்தமாக கிடையாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி கார் வாங்குவேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் எதுக்கு அவ்வளோ காசு போய் ஒரு காரில் நான் செலவு பண்ண போகிறேன், வேறு ஏதாவது நான் பண்ணுவேன்னு சொல்லி நான் அப்போ சொல்லியிருப்பேன். எனக்கு ஐடியாவே கிடையாது கார் வாங்குறது. பட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஒரு வாரமாக வந்து வீட்டில் வந்து ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு ஒரு மாதிரி படுத்த படுக்கையாகவே இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப முடியல, டைஃபாய்டுன்னு சொல்லி வந்துச்சு ரிப்போர்ட்டில். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலாம்னு சொல்லி ஃபேமிலி டாக்டர் சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு போகும்போது வீட்டில் கார் இருக்குது, எங்களது கிடையாது, ஜாயின்ட் ஃபேமிலியால் இன்னொருத்தங்க கார் வச்சுருந்தாங்க. அந்த கார் கேட்கும்போது தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் நான் அழுது. அப்போ முடிவு பண்ணேன் கார் வாங்கணும்னு சொல்லி. இந்த யூடியூப்பில் நான் நிறைய ட்ரை பண்ணுங்க. 9 வருஷமாக நான் பண்ணாத வீடியோ கிடையாது, பண்ணாத கண்டென்ட் கிடையாது, எல்லாமே நான் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்னால் வந்து சம்பாதிக்கவே முடியல. 26 வயசு ஆயிடுச்சு. 25 வயசு ஆகுற வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் 26 டச் பண்ணும்போது சம்பாதிக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி ஹிட் ஆகுது. யூடியூப்பில் நிறைய ட்ரை பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் வந்து சினிமாவில் சீரியலில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக சைடு ஆர்டிஸ்ட்டாக வந்து நான் போக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பேமெண்ட்லாம் பெருசாக கிடையாது, பேமெண்ட் ஆக்சுவலி தரவும் மாட்டாங்க. அப்படி ஒரு மாதம் நான் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது. 2-3 சீரியலில் ஒரு நல்ல டைலாக் பேசுகிற சான்ஸே கிடச்சிது. பண்ணேன். பட் ஒரு ஷூட் முடிச்சுட்டு ECRலேருந்து நான் வரும்போது லைக் அந்த VGP கோல்டன் பீச் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தாண்டி நான் வந்துன்னு இருக்கேன். அப்போ வந்து ராங் சைடில் ஒரு குட்டி யானை வருது. அந்த குட்டி யானை வந்து இப்படி வருது, நான் வந்து பைக்கில் இப்படி வந்துன்னு இருக்கேன். சரி குட்டி யானை இப்படி வருதுன்னு சொல்லி நான் இப்படி டேர்ன் பண்ண பாருங்கள், அந்த இடத்துல வந்து பள்ளம் இருக்குது. அந்த பள்ளத்தில் என் ஃப்ரண்ட் வீல் போய் பட்டு அது அப்படியே என் ஹேண்டில் வந்து டேர்ன் ஆகி அப்படியே கீழே வந்து ஸ்கிட் ஆகிட்டே போயிட்டு என் மண்டை அப்படியே தலையில் அடிச்சுது. அன்றைக்கி நான் ஹெல்மெட் போட்டதுனால இப்போ உங்கள் முன்னாடி நின்று நான் பேசின்னு இருக்கேன். அன்றைக்கி மட்டும் நான் ஹெல்மெட் போடலன்னா அவ்வளோதான். ஹெல்மெட் இருந்ததுனால அடி இல்லாமல் தப்பிச்சேன். கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் இருந்துச்சு, பட் ஹெல்மெட் போட்டதுனால தான் நான் தப்பிச்சேன். இல்லைனா இந்த ECR ரோட் பற்றி உங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்ல போனால் அதுக்கப்புறம் வந்து பைக் ஓட்டவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி ரொம்ப பயத்தோடு தான் பைக் நான் ஓட்டினேன். ஏன்னா ஒரு மாதிரி சாவு பயத்தை வந்து காமிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாவு பயம் வந்து எனக்கு வந்துருச்சு அந்த இடத்துல. காட் கிரேஸ் எனக்கு பெருசாக அடிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரொம்ப கிட்ட நான் வந்து சாவை பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பைக்கு எடுக்கவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஒரு 2-3 நாள். உடம்புல பெருசாக அடி இல்லை, பட் ஆனால் என் பிரெயினில் என் மனசில் வந்து ஒரு மாதிரி பயத்தை வந்து அது உண்டாக்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டிசைட் பண்ணுறேன், இப்போது நான் ஒரு பைக் வாங்கணும்னா 1,30,000 கிட்ட ஆகுது ஒரு ஏத்தர் பைக். அதுவே ஒரு 1 lakh கூட போட்டோம்னா செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த காரை T-போர்டாக கன்வெர்ட் பண்ணி ரேபிடோவில் அட்டாச் பண்ணி நைட் டைமில் ரேபிடோ ஓட்டி நான் வாங்குற 1 lakh லோன் வந்து அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடலாம். அதுதான் வந்து இனிஷியல் பிளானாக எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் வந்து OLXல வந்து கார் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 2,30,000 2,50,000
அந்த ரேஞ்சில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கார் கிடச்சிது, ரெனால்ட் குயிட் கிடச்சிது, இன்னும் சில மாருதி கார்லாம் இருந்துச்சு. சரி, நான் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணி அதெல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஐடியாவை வந்து நான் வீட்டில் சொல்கிறேன், அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆக்சிடென்ட்லாம் ஆக்சுவலி இது நான் இப்போ இவ்வளோ டீட்டெயிலாக சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆக்சிடென்ட் தலை இப்படி பட்டதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்லலை வீட்டில். இப்போ தான் நான் உங்கள் முன்னாடி சொல்கிறேன். ஆக்சுவலி கேட்டால் வருத்தப்படுவாங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு கார் வாங்கலாம், செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கலான்னு இருக்கேன், நைட்டில் ரேப்பிடோ ஓட்டலான்னு இருக்கேன், அதை வாங்கி நான் லோன் அடிக்கிறேன்னு சொல்லி இது வந்து நான் வீட்டில் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க செகண்ட் ஹேண்ட்லலாம் வாங்க வேணாம். அம்மா சொன்னாங்க, நான் என்னோட ஜுவல்ஸ் தரேன், அதை வச்சு நீ கார் வாங்கிக்கோ, 2-3 வருஷம் கழிச்சு எனக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிடுன்னு சொல்லி அவங்க தன்னோட பேங்கிள்ஸ், காலில் போகிற ஜிம்கி, இந்த ஒரு சைடில் தொங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு. லைக் நீங்களே யோசிக்கலாம், இவனுக்கு எதுக்குடா காரு, இவனுக்குலாம் கார் தேவையா, ஜுவல்ஸை வச்சு கார் வாங்கணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நினைக்கலாம். எனக்கே அது இருக்குது. எனக்கு இப்போ ஒரு கார் தேவையா, பைக்கே வாங்கியிருக்கலாமே, அம்மா ஜுவல்ஸை வச்சு கார் வாங்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு நீட் இருக்கான்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தோணுது. பட் அப்போது அம்மாவும் சரி அப்பாவும் சரி என்கிட்ட கேட்கல. அப்பா வந்து போய் ஜுவல்ஸை வச்சு பணத்தை கொண்டு வந்துட்டாரு, இதை வச்சு வாங்கிக்கோ, அப்புறமா வந்து அம்மாவுக்கு நகை வாங்கி போட்டுருன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அது கொடுத்துட்டாரு. 7.5 லட்சம் ரூபாய். எனக்கு உண்மையிலேயே தெரியலங்க எப்படி வந்து நான் திருப்பி அந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன்னு சொல்லி. இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்குள்ளே வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேரோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி நிஜமா எனக்கு தெரியல. ஆனால் என் பேரண்ட்ஸ் பண்ணாங்க. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே மைண்ட் செட், எப்படியாச்சும் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அம்மாவோட நகையெல்லாம் திருப்பி எடுக்கணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். டே அண்ட் நைட் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் அப்படி தான் பண்ணிருக்கேன். 1 மாதம் அப்படி தான் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும்னு சொல்லி தோணுது. இதுக்கப்புறம் நிறைய யூடியூப்பில் வீடியோ பண்ணணும்னு தோணுது. நிறைய ஃபிலிம், சீரியல், ஆடில் வந்து போய் ஷூட்டில் நடிக்கணும்னு தோணுது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்டாக நான் போகக்கூடாது, ஏதாவது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக, ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டாக வந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நிறைய உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். 3 மாதம் வெறி பிடிச்ச நாய் மாதிரி நான் தேட போகிறேன். ஒரு கதையும் தட்ட போகிறேன். எல்லாருக்கிட்டே நான் போய் சான்ஸ் கேட்க போகிறேன். எல்லா இடத்துலையும் சான்ஸ் தேட போகிறேன். எனக்காக சான்ஸை யூடியூப்பில் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்டேபிள் இன்கம் கண்டிப்பாக சினிமாவில் இருக்காது. பட் ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்ம மூஞ்சி வெளியே தெரிஞ்சு கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டா இதை வந்து நான் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லி இருக்கேன். சப்போஸ் ஃபேமஸ் ஆகலைன்னா, திருப்பியும் வந்து என்னால் பெருசாக ஏர்ன் பண்ண முடியலன்னா, இந்த காரை வச்சு லோன் போட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு டீ போட் கார் வாங்கி நைட் டைமில் இல்லை மார்னிங்கில் ரேப்பிடோ ஓட்டலான்னு இருக்கேன். 2 வருஷம் நான் உழைக்க போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கார் வாங்கினதுக்கான ஸ்டோரி. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷப்பட முடியல. ஒரு ஹோல் ஹார்ட்டடாக நம்ம கார் வாங்கிட்டோன்னு சொல்லி சந்தோஷப்பட முடியலை. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த நகையை திருப்பி எடுக்கணும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ 2 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எல்லா நகையை நான் மீட்டி எடுப்பேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதுக்கான உழைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இனிமேல் இந்த மூஞ்சியை நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க, எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்க. லைக் நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து இப்போ நான் பண்ண போகிறேன். வியூஸ் போகலை. இப்போ நான் அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு 3 மாதம் ஜஸ்ட்டு யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். நிறைய கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸ்டார் மூவியில் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் யாரா நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, நான் நடிப்பேன்டா, இந்த மூஞ்சி நீங்கள் பார்ப்பீங்கடா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ இதுதான் கார் வாங்கின ஸ்டோரி அண்ட் என்னோட ஃபியூச்சர் பிளான் எல்லாமே இதுதான். ஹோப்ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து இப்போது வந்துனே இருக்கும். ஸோ நிறைய நான் ஷூட் பண்ண போகிறேன். நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களை சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனல் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். நான் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்காக நான் பண்ண முடியும். அண்ட் என்ன மாதிரி சீக்கிரமே நீங்களும் வந்து ஒரு கார், பைக், வீடு, என்ன உங்களுக்கு ட்ரீம் இருக்கோ எல்லாமே அச்சீவ் ஆகட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோடன் உங்கள் முகமது ராஜா. See you, take care. Bye.